ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். மசாலா எதுவுமே உதிராமல் நல்லா டேஸ்டியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காலிஃப்ளவரை சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே சிக்கன் 65 தூள் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையுமே படணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த காலிஃப்ளவர் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இதை ஊறுற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பேனில் நான் ஆயில் விட்டு காய வச்சுக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா எதுவும் பிரியாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நமக்கு கடாயில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மசாலா ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மற்ற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கடைகளில் கிடைக்கிறத விடவுமே இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.